வணக்கம் நேயர்களே. உங்களை டியர் பூமியின் ஜிகே வித் மதிக்கு அன்போடு வரவேற்கிறோம். நேத்திக்கு வீடியோல காந்த சிதறல் மற்றும் வெள்ளி கண்ணாடி தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருந்தேன். அதற்கான விடை சர் ஐசக் நியூட்டன். சரி நேயர்களே, இன்னைக்கு ஜனவரி 5. இன்னைக்கு என்னென்ன முக்கியமான தினங்கள் கொண்டாடப்படுதுன்னு பார்க்கலாம். உலகம் முழுவதும் தேசிய பறவைகள் தினம் ஜனவரி 5 கொண்டாடப்படுது. பறவைகள் தினம் கொண்டாடப்படுவதன் நோக்கம் பறவைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், அவற்றின் சூழல்களை பாதுகாக்கவும் அமெரிக்காவின் பறவை நல கூட்டணியால் 2002இல் தொடங்கப்பட்டது. நேர்களே, ஜனவரி 5 பறவைகளின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளாகும். தேசிய பறவை தினம் பற்றிய பொது அறிவை மேலும் அறிய தேசிய பறவைகள் தினம் என்ற தலைப்புல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா விப்டு கிரீம் டே ஜனவரி 5ல கொண்டாடப்படும் தினமாகும். விப்டு கிரீம் அப்படின்னா அதில் கொழுப்புள்ள பால் பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படுது. நேர்களே, பஞ்சு போன்ற இனிப்பு பதார்த்தங்களை செஞ்சு அனுபவிக்கும் நாளாக விப்டு கிரீம் டே இருக்கு. அடுத்ததா என்ன வீடியோல நியூட்ரிஷன் ஃபுட் காமிக்கிறீங்க? இன்னைக்கு உணவு நாளும் இல்லையேன்னு தானே யோசிக்கிறீங்க? ஜனவரி 5 தேசிய கீட்டோ தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. அதாவது ஆங்கிலத்துல நேஷனல் கீட்டோ டே. நேர்களே, இந்த நாள் எதுக்காக கொண்டாடப்படுதுன்னா, உணவு முறை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், ஆரோக்கியமான உணவை ஊக்குவிக்கவும் தேசிய கீட்டோ தினம் கொண்டாடப்படுது. நேயர்களே, அடுத்ததா ஜனவரி 5 தேசிய திரைக்கதை எழுத்தாளர்கள் தினம் கொண்டாடப்படுது. ஆங்கிலத்துல நேஷனல் ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் டேன்னு சொல்லுவோம். நேர்களே, இந்த நாள் 2015ல ஸ்கிரீன் ரைட்டிங்னால உருவாக்கப்பட்டது. ஆனா அங்கீகரிக்கப்பட்டது 2016. திரைக்கு பின்னால் பணிபுரியும் திரைக்கதை எழுத்தாளர்களின் படைப்பாற்றல், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, கதை சொல்லும் திறன்களை அதிகரிக்க ஜனவரி 5இல் தேசிய திரைக்கதை எழுத்தாளர்கள் தினம் கொண்டாடப்படுது. நேர்களே, அடுத்ததா ஜனவரி 5 இந்தியாவின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளா இருக்கு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் 2014இல் ஒரு செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. அந்த செயற்கைக்கோள் பெயர் ஜிசாட் 14. இதனுடைய அப்ரிவியேஷன் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட். இந்த சேட்டலைட் ஜிசாட் 3க்கு பதிலாக தொலைத்தொடர்பு, தொலைக்காட்சி, டெலி எஜுகேஷன், டெலிமெடிசினுக்காகவும் புதிய பரிசோதனைகளுக்காகவும் ஏவப்பட்டது. சரி நேயர்களே, இப்ப குவிஸ் டைம் வந்தாச்சு. இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட கிரையோஜெனிக் இயந்திரத்தை பயன்படுத்தி ஏவப்பட்ட செயற்கைக்கோள் எது? விடைய கமெண்ட்ல சொல்லுங்க. சரி நேயர்களே, என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டியர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தமிழுக்கு டியர் தமிழ் சேனலை பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல டியர் எர்த் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி நேயர்களே.